வணக்கம். தமிழர் திருவிழா ஏன் கொண்டாடுகிறார்கள், எதற்கு கொண்டாடுகிறார்கள், தமிழர்கள் என்றால் யார் என்பது பற்றி தான் நாம் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்க போக வேண்டிய விஷயமாக இருக்கிறது. பள்ளுதல் என்றால் உழுதல் என்று சொல்லுகிறார்கள். பள்ளுதல் மண்ணை பண்படுத்துதல். இந்த மண் இருக்குது பார்த்திங்களா, மண்ணை பண்படுத்துதல். இந்த மண்ணை பண்படுத்துதல் போது பண்டியம் செய்தல். பண்டி பாண்டி பாண்டியம். அந்த எருதை வண்டிக்கு பூட்டுறவசம் அது பாண்டியாக மாறுகிறது. பாண்டியம்னால் அதை பண்டியம் செய்தால் வேளாண்மை செய்தல். பாண்டியம் செய்தால் இப்போ வேளாண்மை செய்தல் அர்த்தம். பாண்டியர் என்றால் வேளாளர் என்றது அர்த்தம். அதனால தான் மண்ணை உழுது பள்ளுதல்னால் உழுது உலகத்தார் ஆணி என்று தெய்வப்புலவருடைய வாக்காக இருக்கிறது. ஆகையினால் அந்த உழவன் அந்த உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இயற்கைக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில்தான் சூரிய பொங்கலாகவும், அந்த விவசாயத்திற்கு உற்ற துணையாக மனிதனுடன் இணக்கமாக இருந்து விவசாயத்திற்கு உதவி புரிந்ததனால்தான் மாட்டுக்கு பொங்கல் வைத்து மாட்டுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் தான் மாட்டு பொங்கல் விழாவாக கொண்டாடப்படுகிறார்கள். ஆக உழவர் தன்னுடைய உழவர் நாளைத்தான் உழவர்கள் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் ஏறுதழுவுதல் போன்ற விளையாட்டுகள்லாம் விளையாடுகிறார்கள். ஒரு மாட்டை ஒருவர் அடக்க வேண்டும், அதுதான் ஏறுதழுவுதல். ஒரு மாட்டை 10 பேர் அடக்குவது அது 10 பேர் 100 பேர் அடக்குவது என்பது தமிழர் மரபில் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பசுக்கறி மாட்டுக்கறி உண்பவர்கள் தமிழர்கள் கிடையாது. ஏனென்றால் உழவர்கள் என்றைக்குமே பசுவையும் எருதையும் தங்களுடைய வீட்டு குழந்தைகளாக தங்களுடைய வீட்டு பிள்ளைகளாக கருதித்தான் வளர்த்தார்கள், அதை வணங்குவார்கள். அவரோட தான் தமிழர் திருவிழா அப்படின்றது பின்களை நிகண்டு இலக்கிய வரலாறுகள்லாம் பின்னாடி நம்ம சொல்லுவோம். இதுக்கு பின்னாடி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க போகிறோம். இலக்கியங்கள் உணர்த்துகிறது, தமிழர்களை பற்றிய இலக்கியங்கள் உணர்த்துகிறது. அதாவது ஆங்கிலம் பிறந்த இடம் இங்கிலாந்தாக இருந்தாலும் கூட அது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பிறந்த இடம் அங்கே இருந்தாலும் கூட இன்றைக்கி அது இந்த தேதியில் என்றது குறிப்பிடுவதற்கு ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதுபோல் உழவு பிறந்த இடம் பள்ளர்களுடைய சமுதாயத்தால் தான் உழவு பிறந்தது. பள்ளுதல் என்றால் உழுதல், உழவன் உழத்தியார் அப்படின்றது வந்தது. ஆகையினால் இந்த விழா சீரும் சிறப்புமாக இப்போ தமிழகம் முழுவதும் கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் மல்லர்கள் என்று சொல்லக்கூடிய பள்ளர்கள், தெய்வேந்திரகுல வேளாளர்கள் இந்த பொங்கல் திருவிழா சீரும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தேனி மாவட்டத்தில் உப்புக்கோட்டை கிராமம் முதல் கொண்டு தமிழகம் முழுவதும் பல பகுதிகளில் வேளாண்மைக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில், இயற்கைக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் உழவர்கள் அது இயற்கைக்கு நன்றி செலுத்தக்கூடிய விழாவாக, அறுவடை பெருவிழாவாக, மாட்டு பொங்கலாக, மாட்டுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விழாவாக தொடர்ந்து கொண்டாடி வருகிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். அதனால் இது இனியேனும் அது ஆங்கில புத்தாண்டுகளை எப்படி கொண்டாடுகிறார்களோ அதே மாதிரி தான் சுரவம் என்று தமிழ் சுரவம் என்று சொல்லக்கூடிய அந்த மாடுகள் 2 மாடுகளையும் தை 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 தாய் 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 அப்படின்னு சொல்லி இப்போ அந்த மாடுகளை பற்றுற பொழுது அது தையாக மருவி அது தை மாதமாக உருவெடுத்திருக்குது. அது இயற்கையின் அடிப்படையில், இலக்கியத்தின் அடிப்படையில் இந்த மாதம் தை மாதம் சுரவம் என்று தான் அது சொல்லுகிறார்கள். ஆகையினால் சுரவம் மாதத்தை தான் அது தை மாதமாக உருவெடுத்திருக்கிறது. ஆகையினால் இது உழவர்களுடைய திருவிழாவாக, அறுவடை பெருவிழாவாக தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தினர்கள் கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கி அவர்களுடைய திருவிழாவை இன்றைக்கி தமிழகம் முழுவதும் சாதி மதம் இனம் கடந்து அனைத்து மக்களும் கொண்டாடுவது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது மென்மேலும் இது உலகம் முழுவதும் கொண்டாடுவதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நினைச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக தமிழர் திருவிழா இவ்வளவு சீரும் சிறப்பாக மாறி இருக்குது என்பதை பார்த்தால் எல்லளவு எண்ணற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையிலே சாதி மதம் இனம் மொழி கடந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தினுடைய அந்த ஆங்கில புத்தாண்டை போல இந்த மலருடைய விழா, வேளாண்மை விழா இவ்வளவு தூரத்துக்கு பிரசித்தி பெற்று தமிழகத்தில் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் அது சிறப்பாக இருக்கிறது, மிகவும் சிறப்பாக இருக்குது. இது மென்மேலும் இது மாதிரி நடக்கிறதுக்கு வணக்கம்.
தைத்திருநாள், தமிழர் திருநாள், உழவர் திருநாள், அறுவடை பெருநாள் என்று பல நூற்று ஆண்டுகளாக பாரத தேசத்தில், குறிப்பாக தமிழகத்தில் சீரும் சிறப்போடு மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறார்கள். இதில் தமிழர் திருநாள் என்று சொல்லி, தைத்திருநாள் என்று சொல்லி இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி வருகிறார்கள். உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஆங்கில புத்தாண்டை, ஆங்கில வருடப்பிறப்பை உலகம் முழுவதும் கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் அந்த ஆங்கில வருடப்பிறப்பு என்பது அது பிறந்த இடம் இங்கிலாந்து. ஆங்கிலேயர்கள் நமது பாரத தேசத்தை ஆட்சி செய்தபோது இங்கு அது பரப்பப்பட்டது. அதுபோல இங்கு தோன்றிய சுரவம் என்று சொல்லக்கூடிய மாதம்தான் தமிழ் மாதத்தில் சுரவம் என்றுதான் நாம் அழைக்கப்படக்கூடிய மாதம் இந்த தை திருநாள் மாதம். ஏன் சுரவ மாதத்தை தை என்று மாதம் என்று சொல்வழக்கில் ஏன் பேசுகிறோம் என்று சொன்னால், 2 மாடுகளை பூட்டிக்கொண்டு தை தை என்று பற்றும் அதை பற்றி அந்த வண்டியை ஓட்டி செல்லும் பொழுது, அந்த மகிழ்ச்சிகரமான அந்த விழாக்களை எடுத்து சொல்லும்போது இதற்கு தை திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள் என்று ஒரு பக்கம் ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் நாம் ஆங்கில வருடப்பிறப்பையும், ஆங்கிலம் பிறந்த இடம் இங்கிலாந்து, அதேபோல் தமிழர் திருநாள், தமிழர் யார் என்று நாம் இங்கு பார்த்தோம் என்று சொன்னால், அந்த தமிழர் திருவிழாவாக இங்கு எதை பற்றி, எதை சுட்டிக்காட்டி, எதற்கு நன்றி செலுத்தும் வகையில் அங்கு விழாவாக கொண்டாடினார்கள் என்பது பற்றி தான் நாம் இங்கு பார்க்க வேண்டிய சொல்லாக இருக்கிறது. பண்டு, பண்டி, பாண்டி என்று பிரிக்கிறார்கள். அதாவது வேளாண்மை, பண்டி, பாண்டி, அதாவது எருதுக்கு இன்னொரு பெயர் பாண்டி. அந்த வண்டி, அந்த எருது வண்டியில் பூட்டுற ஓசை அது பாண்டியாக மாறுகிறது. பாண்டியம் செய்தல் வேளாண்மை செய்தல், பாண்டியம் செய்தல் வேளாண்மை செய்தல் என்று பொருள்பட உணர்த்துகிறார்கள். அதனால தான் பாண்டியர்கள் இந்த விழாவை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால், மூவேந்தர்களாக இருக்கக்கூடிய சேர சோழ பாண்டியர்கள் இந்திர விழா என்று சொல்லக்கூடிய, தேவேந்திரர் பூஜை என்று சொல்லக்கூடிய போகி திருநாளை இந்திர விழாவாக கொண்டாடி இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவுபட நமக்கு உணர்த்துகிறது. அதனால்தான் பாண்டியன் என்றால் வீரன், மல்லர் என்று நமக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அதனால்தான் மல்லர், தமிழர், அந்த மல்லர் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை அதிக பிரயோகம் சொல்லும் பொழுது, வேகமாக சொல்லும் பொழுது அது தமிழராக மருவிய தமிழ் இலக்கிய சான்றுகள் நமக்கு உணர்த்துகிறது. ஆகையினால் யார் தமிழர்? மல்லர்தான் தமிழர். மல்லர்களுடைய திருவிழாதான் தமிழர் திருவிழாவாக தை திருவிழா. அந்த 2 மாடுகளை பூட்டி கொண்டு தை என்று ஓட்டக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய மாதம்தான் இது தை திருவிழாவாக உருவெடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் அந்த இந்திரன், அந்த மலைக்கடவுள், அந்த மலைக்கடவுளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் அந்த விவசாயத்திற்கு, அந்த வேளாண்மைக்கு என்றுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில்தான் இந்த உழவர்கள் அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்தும் வகையில்தான் தை 1ஆம் தேதி, அதாவது சுரவம் 1ஆம் தேதி சூரியனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அதன் பின்பு அந்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்திய பின்பு மறாவது நாள், 2வது நாளாக மாட்டுப் பொங்கல் என்று சொல்லுகிறார்கள். அதாவது தன்னுடைய வீட்டில் தன்னுடைய குழந்தைகளாக மனிதருடன் மனிதராக இருந்து அவர்களுடன் சேர்ந்து வேளாண்மை பணியில் ஈடுபட்டதனால் அந்த மாட்டுக்கு பொங்கல் இடுகிறார்கள். அதனால்தான் மாட்டுப் பொங்கல் என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில்
மாடுவை அடித்து சாப்பிடக்கூடிய மாட்டார்கள். இந்த தமிழர்கள் என்பவர்கள் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டார்கள். உண்மையான தமிழர்கள் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டார்கள். அவர்கள் மாடை நேசிப்பார்கள், மாடை வணங்குவார்கள். தங்கள் வீட்டு குழந்தைகள் போல எண்ணி தன் வேளாண்மை பணியில் தன்னுடன் இணக்கமாக இருந்து தானும் அந்த வயல்வெளிகளையும் அந்த நஞ்சை நிலைகளையும் புஞ்சை நிலங்களிலேயும் அந்த வேளாண்மை செய்வது மனிதனுடன் சேர்ந்து அந்த எருதும் சேர்ந்து அந்த பசுவும் எருதுகளும் சேர்ந்து வேளாண்மை தொழிலில் ஈடுபடக்கூடியதனால்தான் இந்த உழவர்கள் சூரியனுக்கும் அந்த மாட்டுவுக்கும் பொங்கல் இடுகிறார்கள். மூன்றாவதாக உழவர் திருநாள் தான் என்று சொல்லுகிறார்கள். அதனால்தான் உழவர்களை பற்றி திருவள்ளுவர் அன்றே சொல்லியிருக்கிறார். எதை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஏரினும் உழவார் உழவர் புயலென்னும் வாரி வணங்குன்றி கால் என்று வள்ளுவர் இதோ ஒரு குறளில் சொல்லியிருக்கிறாரு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றவள் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்று குறள் 1033வது குறளிலும், சுழன்றும் ஏர்பின்னது உலகம் அதனால் உளுந்தும் உழலே தலை என்று பல குறள்களில் இந்த மல்லர்களை சுட்டிக்காட்டி வள்ளுவர் அன்று பண்ணிசைத்திருக்கிறார். அதே நேரத்தில் அருந்திரள் வீரருக்கும் பெருந்திரள் உழவருக்கும் வருந்தகைதாரும் மல்லர் என்னும் பெயர் என்று திவார நிகண்டு கிபி 9ஆம் நூற்றாண்டில் அங்கே எடுத்து கூறி வருகிறது. அதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், சிறுமலை வீரருக்கும் திண்ணையோருக்கும் மருது நில மக்களும் மல்லர் என்பது பின்கள நிகழ்ந்து 10ஆவது நூற்றாண்டில் நமக்கு தெளிவு பெற உணர்த்துகிறது. சிலை என்றால் மார்கழி சிலை, அதாவது மார்கழி அந்த கடைசி நாள், அதாவது தமிழ் வேந்தன் போகி இந்திரனுக்கு மலைக்கடவுளாக விழா எடுத்து அது சிறப்பித்திருக்கிறார்கள். அது தை 1 முதல் நாள் என்பதுதான் வேளாண்மையின் உயிர் நாடி சூரியனுக்கு விழாவாக இந்த தமிழர்கள் விழா எடுத்திருக்கிறார்கள். அந்த வேளாண்மையின் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு விழா எடுக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் தமிழர்கள். தமிழர்கள் யார் என்று சொன்னால் மல்லர்கள். இந்த மல்லர்கள்தான் பிற்காலத்தில் பல்லர்களாக உருவெடுக்கிறார்கள். பல்லர்களாக பெயர் சூட்டி அங்கு வையாபுரி பல்லாக எழுந்து நிற்கிறார்கள். வையாபுரி பள்ளி இலக்கியத்திலும் பள்ளி இலக்கியங்கள் போன்ற இலக்கியங்களும் இயற்றப்படுகிறது. எந்த ஒரு மொழிக்கும் இலக்கிய பெருமை அதிகப்படியாக இருக்குமானால் அது தமிழ் மொழிக்குத்தான் இயற்கையினுடைய சிறப்புதலாக அந்த இயற்கை தந்த கொடையின் அந்த மொழியினுடைய சிறப்பு தமிழுக்கு இருக்கிறது. அதனால்தான் பாரதி பல மொழிகளை கற்றிருந்தான். அதனால்தான் யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிமையான மொழி கிடையாது என்று புரட்சிகவி பாரதியார் நமக்கு சுட்டிக்காட்டி உணர்த்துகிறார். இந்த சுரபம் தை 2ஆம் நாள் உழவனுக்கும் உதவும் எருதுகளுக்கும் விழாவாக மாட்டுப்பொங்கல் விழாவாகவும் நடத்துகிறார்கள். ஆகையினால் இந்த தமிழர் திருவிழா, தமிழர் திருநாள் என்று நாம் அழைக்கிறோம். அதை எதற்கு கொண்டாடுகிறோம், ஏன் கொண்டாடுகிறோம் என்பது பற்றி தான் இது உழவனுடைய சிறப்பு. உழவன் என்றால் மல்லன். பள்ளத்தில் பயிர் தொழில் செய்து வாழ்ந்ததனால் இவர்களுக்கு பிற்காலகட்டங்களில் இவர்களுக்கு பல்லர் என்று மக்கள் அழைத்து மகிழ்ந்தார்கள். வையாபுரி பள்ளி இலக்கியங்கள் என்று இலக்கியங்கள் இந்த உழவர்களை பற்றி நிறைய சொல்லுகிறது. உழவர்களை பற்றி வாழ்த்துகிறது, வணங்குகிறது. பாரதியார் 1947க்கு முன்பே ஆடுவோமே வள்ளர் பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று புரட்சிகவி பாரதியார் எந்த ஒரு உழவர்களை பற்றியும் வாழ்த்தி பாடிய வரலாறே கிடையாது. ஆனால் இந்த மல்லர் என்றும் பல்லர் என்றும் அழைக்கக்கூடிய உழவர்களை வாழ்த்தி பாடிய பாரதிதான் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று 1947க்கு முன்பே பாடியிருக்கிறார். அதுபோல் தெய்வப்புலவராக இருக்கக்கூடிய பிற்காலத்தில் திருவள்ளுவர் என்று அழைக்கக்கூடிய இந்த தெய்வப்புலவர் கூட உழவர்களை பற்றியே 2 அடி
அகவல்களை கொண்டு குறள் எழுதி சிறப்பித்திருக்கிறார். ஆக வள்ளுவர் போற்றிய தமிழர், புரட்சிகவி பாரதியார் போற்றிய இந்த தமிழர்தான் இந்த மல்லர் பல்லர் என்று சொல்லக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய விழாதான் இந்த பொங்கல் திருவிழா, அறுவடை பெருவிழா, உழவர் திருநாள். ஆக தமிழர் திருநாள், மல்லர் திருநாள் என்பதை நாம் இங்கு பொது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் நமது இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஆங்கிலம் பிறந்த இடம் இங்கிலாந்து, ஆனால் உலகம் முழுவதும் அந்த ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள், மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். இரவு டிசம்பர் 31 இரவு 12 மணி ஆகிவிட்டால் வேட்டு வெடியும் பட்டாசுமாக கொண்டாடுகிறார்கள். காரணம் என்ன? அது பிறந்த இடம், மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதுபோல் சுரபம் என்று தை பிறந்த இடம், தமிழர் திருவிழாவாக பிறந்த இடம், தை பொங்கல் பிறந்த இடம் மல்லர் குலத்தில் பிறந்தது, உழவர் குடியாக இருக்கக்கூடிய பல்லர் குலத்தில் பிறந்தது, தேவேந்திர குல வேளாளர் கொண்டாடக்கூடிய விழா இன்று தமிழகம் முழுவதுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை தமிழர்களும் கொண்டாடக்கூடிய விழாதான். இன்று ஆங்கில புத்தாண்டை போல, ஆங்கில வருட பிறப்பை போல இது தமிழர்கள் தமிழ் வருடம் என்று கூட ஒரு சில பகுதிகளில் கொண்டாடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஆக பொது சமுதாயங்கள், பொதுமக்கள், பிற மக்கள், பிற தேசத்து மக்கள் கூட இந்த வேளாண்மை திருவிழாவை, இந்த பல்லர்களுடைய திருவிழாவை தமிழர்களுடைய திருவிழாதான் என்று ஏற்றுக்கொண்டு இன்றும் உலகம் முழுவதும் ஆங்கில வருட பிறப்பை எப்படி கொண்டாடுகிறார்களோ அதுபோல பிற சமுதாயத்தினர்களும் பிற சாதி கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து இன்று தை திருவிழாவாக, தமிழர் திருவிழாவாக கொண்டாடி வருகிறார் என்றால் அது உழவனுடைய சிறப்பு தான். உழவனுடைய சிறப்புக்கும் இயற்கையினுடைய வழிகாட்டுதலுக்கும் இயற்கைக்கும் நாம் நன்றி செலுத்தக்கூடிய விழாவாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.